ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கமலஹாசன் மற்றும் சிம்பு நடிப்பில் ரிலீஸ் ஆன டக் லைஃப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் கமலஹாசன் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. சிம்பு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் சிம்புவை கமல் காப்பாத்துறாரு. பட் சிம்புவோட தங்கச்சி காணாமல் போயிருந்தாங்க. சிம்புவுக்கு அவர் தங்கச்சினா ரொம்ப உசுறு. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. கமல் சிம்பு கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, உன் தங்கச்சிய நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கமலோட கேங்ஸ்டர் இடத்துக்கு சிம்பு வர ஆசைப்படுறாரு. ஒரு தருணத்துல கமல் கூட இருந்த எல்லாரும் கமலுக்கு அகென்ஸ்டா மாறுறாங்க. கமலை கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா உலகநாயகன் கமலஹாசன் தான். அவரோட நடிப்பை தான் சொல்லணும். கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அதுலயும் படத்தோட ஸ்டார்டிங்ல எங்களுக்குள்ள சில சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல செம சூப்பரா இருக்கு. அடுத்த பாசிட்டிவ்னா சிம்பு தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை சிம்பு தான் ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. சிம்புவோட கெட்டப், டைலாக் டெலிவரி எல்லாமே படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள சில சண்டை காட்சிகள் அதிரடியா இருக்கு. அதுலயும் கார்ல வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும், அது பயங்கரமா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி தரமா இருக்கு. அதுலயும் நேபாளத்துல உள்ள பனிப்பிரதேசத்தை காட்சிப்படுத்திய விதம் டாப் டக்கரா இருக்கு. படத்தோட சில பிஜிஎம் சில சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்த்து சலிச்சு போன கதை தான் முக்கியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே படுமுக்கியா இருக்கு. அதுலயும் படத்தோட செகண்ட் ஹாஃப் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது டக் லைஃப்னு ஒரு புது படம் பாக்குறோமா இல்ல செக்கச்சிவந்த வானம் படத்தை பாக்குறோமா அப்படிங்கிற ஃபீலை தான் நமக்கு கொடுத்துச்சு. கமலஹாசன் மணிரத்னம் காம்போ தரமான சம்பவம் பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்காவே டிசைன் பண்ணல. இந்த படத்துல நிறைய டாப் நடிகர்கள் இருக்காங்க. இத்தனை நடிகர்கள் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. 5-6 நடிகர்கள் இருந்தாலும் அவங்களோட கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா படம் ஹிட் ஆகும். அந்த விதத்துல பார்த்தா இந்த படம் சரியில்லைன்னு தான் தோணுச்சு. இந்த படத்துல ஜோர்ஜ் ஜார்ஜ், த்ரீசா, அசோக் செல்வன் இவங்களோட கதாபாத்திரம்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சில இடத்துல தான் கிளிக் ஆயிருக்கு. மத்தபடி அந்த அளவுக்கு சொல்லும்படி இல்ல. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை எங்கேயுமே கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படத்தை 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. அது நம்மள ரொம்பவே கடுப்பேத்துது. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கமலஹாசன், சிம்பு, ஜோர்ஜ் ஜார்ஜ், அசோக் செல்வன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.